வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் நடிச்சிருக்கிற படம் தான் கல்கி. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாபாரத கதையை வந்து வச்சு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி நாக்கு அஸ்வின் அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாபாரத கதையாக இருந்தாலும் இவங்க வந்து இந்த ஒன்லைன் எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த படத்தில் ஒரு வில்லன் இருக்காரு. அவர் வந்து சயின்ஸ் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு மாதிரி ஆகாயத்திலே மால் மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அங்கே நிறைய ஃப்ளூர் இருக்குது. அங்கே வந்து விலைக்கே வாங்கி பெண்கள் ஆகட்டும் இல்லை யாராகட்டும் அவங்கள விலைக்கே வாங்கி அங்கே வேலைக்கு வச்சுக்கிறாரு. டெம்பரரி ஒர்க்காகவும் இதில் நிறைய பேரை வந்து டெய்லி ஒர்க்குக்கும் வந்து சேர்க்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளூர்லேயும் நிறையா இருக்குது. அப்போ பணம் நிறையா வச்சுருந்தா அங்கே போய் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இதில் வந்து நிறைய பெண்களை வந்து விலைக்கு வாங்கி அவங்க கர்ப்பமாக்கி செயற்கையாக கர்ப்பமாக்கி அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு முனிவர் மாதிரி இருக்காரு வில்லன். ஸோ அவர் தான் வந்து அந்த தியானம் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு ஃப்ளோரில் இருப்பார். அவர் தேடி போகிறதுக்கே அந்த லிஃப்ட் மாதிரி அது வேற மாதிரியான ஒரு செட்டிங் அது. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை வாங்கி அவர் நெஞ்சுக்குள்ளே வைப்பார். அதுலேருந்து ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இதை வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இது வந்து ஒரு பேரழிவுக்கான ஒரு விஷயம். அதனால் எப்பெல்லாம் இது மாதிரி தீங்கான விஷயங்கள் உலகத்துக்கு மக்களுக்கு கேடான விஷயங்கள்லாம் நடக்கும்போது கடவுள் அவதாரம் எடுத்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணர் கூட அப்படிதான் 10 அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போதும் கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வருவார். அப்படிதான் அவங்க அந்த மாதிரி செயற்கை பண்றாங்களா. ஸோ அது மாதிரி ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வந்து கடவுளா வந்து பிறக்கிறதுக்கு வருவார். ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய மொத்த கதை. செகண்ட் பார்ட்லயும் அதனுடைய விளக்கம் இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மட்டும் எந்த அளவுக்கு காட்டியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த வில்லனுக்கு என்ன ஆச்சு, ஹீரோ இதை எப்படி கையாளுறாரு போன்ற விஷயங்கள் தான் அந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துடைய ஹீரோ பிரபாஸ். ஸோ எந்த ஒரு புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அவர் என்ன நடிப்பாரோ ஸோ அதான் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து ஒரு 20 நிமிஷம் வரும். ஸோ அவர் இன்ட்ரோடக்ஷன் காட்டும் போதே தேவையில்லாத இடத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அவரை அந்த அந்த ஒரு டைமில் காப்பாற்றும். அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீன் வரும், விட்டு விட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த ஃபைட் சீன் நம்மளுக்கு ஏற்றுக்கும்படியாக இல்லை, ரசிக்கும்படியாகவும் இல்லைன்றதால அந்த ஒரு ஃபைட் சீன் வந்து ரொம்ப ஒரு எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இவரை அடுத்தது வேற யாருன்னா காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபைட் சீன் இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள். ஸோ அவருடைய கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இவர் தான் வந்து அந்த மாசமாக இருப்பாங்களா அந்த பெண்மணியை வந்து காப்பாற்றுறவங்க. ஸோ மாசமாக இருக்கிறவங்க யாரும் இல்லை, தீபிகா படுகோனே தான் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றுற ஒரு குருவா இவர் இருப்பார். 80க்கு மேலே இருக்குங்க ஃபைட் சீன்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு நம்ப முடியாது. அவருடைய ஏஜ் வந்து நமக்கு ஞாபகம் வரதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து டூப்பு தான் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அவருடைய நடிப்பு இருக்குல்ல, ஸோ 80க்கு மேலே இருக்கும். ஆனால் என்ன மாதிரி நடிக்கிறாரு. ஸோ வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல அவர் தான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் தோணிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவருடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முதல்லாம் வந்து தோணாது. எப்போ நம்மளுக்கு அவர் ஹீரோ மாதிரி தோணும்னா இந்த பிரபாஸ் இருக்கார்ல, ஸோ அவரை வந்து கடைசி வரைக்கும் புரட்டி புரட்டி எடுப்பாரு, புரட்டி புரட்டி எடுப்பாரு, செம்ம அடி அடிப்பாரு. தூக்கி ஒரு ஒரு டைம்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் பிடிச்சி காலை பிடிச்சி கரகரன்னு சுற்றி தூக்கி போட்டுருவாரு. அப்போல்லாம் அவர் ஹீரோவே இல்லை பொழுது, ஏதோ ஒரு கேரக்டருக்காக வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பிரபாஸை பார்த்து நமக்கு தோணும். இவர் தான்டா ஹீரோ, அதனால தான் இவர் நடிக்க வந்துருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் அந்த மாதிரி இருந்தது. அவர் நடிப்பும் வந்து வேற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதான் அவர் தான் ஹீரோ மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதற்கு அடுத்து தான் வந்து தீபிகா படுகோனே. ஸோ அவங்க நடிப்பு நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஷாருக்கான் நடித்த ஜவான் படம். ஸோ அந்த படத்தில் ஒரு மாதிரி சிறையில் அங்கேயும் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு கேரக்டர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாகவே. அதே தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சில சீனுக்கு அப்புறமா அவங்கள பார்த்தாவே பாவமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் திஷா பதானி. ஸோ நம்ம பிரபாஸுக்கு ஹீரோயினாக வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே இவங்க வந்து அனுமதி இல்லாமல் ஒரு ஃப்ளோரில் போய் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அவங்கள பிடிச்சி எங்கே தள்ளுவாங்கன்னு தெரியாது. அவங்க அதோட காணோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு அடுத்து தான் வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள். ஸோ ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அவருடைய ஃபேஸ் தான் காட்டுவாங்க. இந்த முனிவரே அவர் தான் தவம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு உடம்பு காட்டுவாங்க. மூஞ்சி மட்டும் தான் பேசுகிற மாதிரி, அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
என்னடா இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து சரி கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. ஸோ அப்பயாவது இவருடைய உண்மையான உடம்பை காட்டி நடிச்சாதாங்க இப்போ பாம்பு கூட முதல்வன் படத்தில் இருக்கும். பாம்புல வந்து மூஞ்சி வச்சிருப்பாங்க. சூப்பராக நடிச்சுக்கிறாரு அர்ஜுன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த ஒரு சீனுக்கு அது மாதிரி மூஞ்சி மட்டும் காட்டினா சூப்பராக நடிச்சுக்கிறாருன்னு சொல்ல முடியாதுல்ல. கடைசியாகவும் வந்து அவர் உடம்போட காட்டுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப எங்கா வேற மாதிரியான ஒரு உடம்பை காட்டுறாங்க. ஸோ 2 இதுலயும் வந்து அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். எதுக்கு ஒத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா ஒருவேளை செகண்ட் பார்ட்ல வேணா அவருக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்றது வந்து நான் நம்புறேன். ஆனா இப்போ வந்து நடிப்பு சூப்பரா இருந்தது, அப்படி இருந்தது, அப்படி இருந்ததுலாம் இல்ல. அவரு வந்து ஒரு ஆளுமை. ஸோ தமிழ் சினிமாவுடைய ஒரு பயிற்சி பள்ளி. ஸோ அதனால அவர பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்தது உண்மை. ஆனா மத்தபடி அவருடைய ஃபேஸ் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதே போல இந்த படத்துல பசுபதி, இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பசுபதியுடைய கேரக்டர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலு. அதையும் வந்து அவர் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதே போல சோபனா அப்படின்றவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ பழைய நடிகை. ரொம்ப வயசான மாதிரி அவங்கள காட்டுறாங்க. அவங்க ஒரு குரு மாதா மாதிரி காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, பாடம் சொல்லிக் கொடுக்குறது அது மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவங்களும் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இதில் இருக்குது. இதில் பெரிய மைனஸ்னா இப்போ இந்த படம் வந்து ஒரு ஃப்யூச்சரை பற்றின ஒரு கதைன்றாங்க. ஆனால் இப்போவே எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க மக்கள். ஆனால் இவங்க காட்டும்போது ஏதோ அங்கே கொஞ்சம் தீவு, இங்கே கொஞ்சம் தீவு, அவ்வளோதான். மற்றபடி இடையெல்லாம் ஒரு மாதிரி வெறுமனே காட்டுறாங்க. எவ்வளோ மக்கள் எங்கே போயிட்டாங்க, அது எந்த ஊர், மக்கள்லாம் எங்கே போயிட்டாங்க. அப்போ தான் காட்டும்போது கம்மியான மக்களை வந்து காட்டிட்டு வந்தாங்க. இப்போலாம் இடமே இல்லை. அங்கங்கே இடம் வாங்கி அங்கங்கே வீடு கட்டி அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்கள்லாம் இவங்க காட்டுற ஃப்யூச்சரில் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி இவங்க வந்து டெக்னாலஜியாக தான் வந்து மாடர்னாக காட்டுறாங்க. அந்த காலத்தில் வந்து மக்கள் மாடர்னாகவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கேவலமான மூஞ்சும் கேவலமான ஒரு இதுவும். அதுவும் அந்த பிரேமானந்தான்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு நடிகர், பேர் போன ஒரு நடிகர். ஸோ இப்போ வந்து நடிப்பே நிறுத்தி இந்த அருந்த படத்தில் தான் நடிச்சார். ஸோ அவர் வந்து முடியலையா, அதனால் அவருக்கு அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவர் வந்து வாடகை கேட்டுகிட்டே இருப்பார். பிரபாஸ் கூட தங்கிட்டு இருப்பார். இவர் வீட்டில் அவர் தங்கிட்டு இருப்பார் தான் ஒரு விஷயம் காட்டுவாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே இருக்கும். எனி டைம் அவர் படுத்துட்டே இருப்பார். இவர் உள்ள வரும்போதெல்லாம் அந்த வாடகை எப்படா தரப்போற, இவரும் வந்து தரன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் அந்த ஒரு படம் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா படம், என்னடா ஹீரோ, இவரை பிரபாஸ் காட்டும்போதெல்லாம் ரொம்ப காமெடியாகவே ஆயிடுச்சு. தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ராபேக் இந்த படம். ரொம்ப நேரம் ஓடுது. 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ என்னதான் சொல்லியிருக்கிறாங்க, கமல்லாம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி எதுவுமே அதில் தோணல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். அமிதாப் பச்சன் கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயம் வந்து பிரபாஸ் கிட்ட போவோம். ஸோ இனிமேல் தானே படமே இருக்க போது, அப்போ செகண்ட் பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் அந்த ஃபைட்லாம் முடிஞ்சு திரும்ப பழையபடியே காமெடி ரோலுக்கு போயிடுவார். அது பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. கடைசியாக வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் காட்டுவாங்க. ஸோ அதனால தான் வேறு ஏதோ இருக்கும் போல இது செகண்ட் பார்ட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. அதுதாங்க இந்த படத்தினுடைய மேக்கிங். நிறைய படம் தமிழ் சினிமாவிலும் இருக்குது, ஹிந்தி சினிமாவிலும் இருக்குது, அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவிலும் இருக்குது. என்னன்னா படத்தை வந்து இந்த படம் பார்த்தா இது ஹாலிவுட் தரத்தில் எடுத்துருக்கிறாங்க. இது வந்து ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. தமிழ் சினிமாவில் நிறைய படத்தை சொல்லுவோம். ஆனால் இது மாதிரி படங்கள் ஹாலிவுட்டில் இருக்கலாம் முன்னாடி வந்த வரைக்கும். ஆனால் இந்த படம் வந்து உண்மையாகவே ஒரு ஹாலிவுட் படத்தில் எல்லா அம்சமும் நிறைஞ்ச ஒரு படம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஒரு படம் இது. உண்மையாகவே ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப லேகு, ரொம்ப மொக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனால் மேக்கிங் வைஸ் வந்து நாக் அஸ்வின் அவர்கள் வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. நிறைய படங்களுடைய கலவையாக கூட நம்மளுக்கு தோணலாம். ஆனால் அதை ஒருத்தர் எடுத்துருக்கிறாருன்னும் போது அது வந்து கண்டிப்பாக வந்து நாக் அஸ்வின் வந்து பாராட்டணும். அவருடைய முயற்சி வந்து வேற மாதிரி இருந்தது. அது வந்து ஸ்க்ரீன்லேயும் வந்து தெரிஞ்சுது. 3D வந்து சூப்பராக இருந்தது அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஒரு ஃபீலிங்கை வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சுன்னா அவருடைய மியூசிக்கும் தான். ஸோ அவருடைய பேக்ரவுண்டு ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப தெரியாக இருந்தது. இந்த இவர் பிஜிஎம் இருந்துச்சுல்ல, அது வந்து பிரபாஸுக்கு வந்து ஒரு மாதிரி கெத்தாக இருந்தால் கூட ஒரு கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்றதால அது எலிவேட் கொஞ்சம் ஆகலை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் அவருடைய பேக்ரவுண்டு ஸ்கோர், ஹாரர், இது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்ததுங்க. இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தது. சந்தோஷ் நாராயணனுக்கு இதுக்கு மேலே அடுத்தடுத்த படங்கள் வந்து இன்னும் பெரிய படங்கள் வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து.